ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம சீதா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, பூ கொண்டு வந்து நம்ம கான்ஸ்டபிள் சார் வீட்டுக்கு கொடுக்க, அதுக்கப்புறம் இதை வாங்கிட்டு நாங்கள் ஊசியில் வாங்குறது பழக்கம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து விட்டாங்க. சரி, நான் டெய்லியும் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெய்லி மீட் பண்ண ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சுப்பா, எப்படியோ லவ் டெவலப் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜயாவை எடுத்த விபரீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்கே வைக்கலாம். என்னன்னு பார்க்குறீங்களா, விபரீத முடிவுனா உடம்பு இழைக்கிறேன்னு சொல்லி பிடிச்சி புசுக்குன்னு டயட்டிஷியன் வர சொன்னால் அப்படியே 4000ங்கிறாங்க 8000ங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ரோஹிணி முறையை பார்க்கணுமே, அழைச்சிக்கின்னு ஸ்லிம்மாக இருப்பீங்கன்னு சொன்ன ரோஹிணியே 8000 அமௌண்ட்டுன்னு சொன்னேன்னே, ஐயோ 8 அடி பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இதெல்லாம் தேவையானக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ல கடிச்சிட்டு முறைக்கிறத பார்க்கணுமே. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. சமைச்சு கொடுக்கறது யாருன்னு சொல்ல நம்ம மெயினாக கிளம்பும் போது ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டாங்க, சமைச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்கன்னு கேட்க, 300 400 500 எவ்வளோ வேணா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 300 400 500 எனக்கு தோராயமாக ஒரு 500 வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு எதுக்கடி காசு கேட்குறேன்னு சொல்ல, இதெல்லாம் சமைச்சு உங்களுக்கு வேணா தருவேன், உங்கள் பிள்ளைக்கு சமைக்கணும்னா அமௌண்ட்டை தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு வச்சுட்டு சரி இவங்க டான்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே சிந்தாமணி ஒரு பக்கம் தாம் தக்கா தைய தக்கன்னு குதின்னு குதிக்கிறத பார்த்தோன்னே இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும் போல் அந்த அளவுக்கு இருக்குங்க. பார்வதி கூட சேர்த்துக்கிட்டு ஆட சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் ஆடிட்டு வரதுக்குள்ள இங்கே லவ் ரொமான்ஸ் போகுது. இதை பார்த்தா மீனா ஐயோ இவங்க என்னைக்கு பிச்சுக்கிட்டு ஓட போகிறாங்களோ, நம்ம அத்தையை தலையை உருட்ட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிந்தாமணியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னோட தொழில் எதிரி அப்படிங்கிறாங்க. மருமகளை மாமியார் முன்னாடியே குறைவாக எடை போட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாமியார் அம்மா விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. இதெல்லாம் என்ன காலமாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்